கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1234 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 136:1 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 136ஆம் சங்கீதத்திலே 3 பிரிவுகளாக துதிப்பதற்குண்டான காரணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 6 காரியங்கள், கர்த்தர் இந்த பூமியை உண்டாக்கின விதம், மனிதர்களை இந்த உலகத்தின் மனிதர்கள் அல்லாத காரியங்களை உண்டு பண்ணின விதத்திற்காக துதிக்க வேண்டும். 2வது 6 காரியம், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்ததை போல ஒவ்வொரு மனிதனையும் தேவன் நடத்தி கொண்டு வந்து ஆசீர்வாதமான வாழ்வுக்கு தயார் செய்ததற்காக துதிக்க வேண்டும். 3வது பகுதி, ஒரு மனிதனை கர்த்தர் நடத்துகிற பொழுது எதிரிட்டு வருகிற சத்துருக்கள், பிரச்சனைகள், அவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கினதற்காக துதிக்க வேண்டும். 4வது பகுதி, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிக்க வேண்டும். கிட்டத்தட்ட மொத்தம் 23-24 காரியங்களுக்காக துதிக்க சொல்லி இந்த சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டார். நம்முடைய சத்துருக்களின் மத்தியிலே நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். தாழ்வில் நம்மை நினைக்கிறார். நாம் தாழ்மையாய், ஏழ்மையாய், வறுமையாய், பிரச்சனைகளோடு வாழ்கிற பொழுது நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். எனவே அதற்காக துதிக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒவ்வொரு மனிதனும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கர்த்தர் அந்த மனிதனை நடத்தி கொண்டு வந்த நாட்களுக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். வாழ்க்கையிலே சத்துருக்களை எதிர்கொள்ளுகிற பொழுது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரின் பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருந்து சத்துருக்களை நிர்மூலமாக்கினதற்காய் கர்த்தரை துதிக்க வேண்டும். 3வது, தாழ்மையில் நம்மை நினைத்தவர். நீங்கள் நினைக்காத பொழுது உங்களை நினைத்தவர், அவரை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடந்து அவரை துதித்து வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக, களிப்பாக மாறும். உங்கள் துக்கமும் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருக்கு பயந்தவர்களே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்வில் அநேக ஆச்சரியமான, அதிசயமான காரியங்களை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.